தமிழ் பண்பாடு வலையொலி நேயர் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் சான்றோர்களிலே தலை சிறந்த டாக்டர் ஏ ராமசாமி முதலியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, பொதுவாகவே தலைவர்களுடைய அல்லது சான்றோர்களுடைய வரலாறுகள், தன் வரலாறுகளை படிப்பது நம்முடைய ஆளுமையை மேம்படுத்தும். நான் கல்லூரி காலங்களிலே படித்தபோது மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் எழுதிய தி 100 என்கிற தலை சிறந்த 100 ஆளுமைகள் என்கிற அந்த நூலை மனவை முஸ்தபா அவர்கள் மொழிபெயர்த்து போட்ட 2 பதிப்புகளையுமே நான் படித்தேன். ஏனென்றால் முதல் பதிப்பில் அந்த தலை சிறந்த ஆளுமைகளை அவர் பட்டியலிடுகிற போது 2வது பதிப்பிலே மாற்றி அமைப்பதற்கான காரணங்களையும் கூறுவார். அது மாதிரி இது போன்ற சான்றோர்கள் தங்கள் வாழ்விலே சாதிக்க எப்படியெல்லாம் இன்னலுற்றார்கள், திட்டமிட்டார்கள், அறிவு நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை இளைஞர்கள், மாணவர்கள் அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஆற்காடு இரட்டையர்கள் என அழைக்கப்படுகிற ராமன், லட்சுமணன் என்ற அந்த 2 பேர், ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் என்கிற 2 பேர் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த மகத்தான மனிதர்கள் என்றே நாம் சொல்லலாம். இந்த சரியே ராமசாமி முதலியார் அவர்களை பற்றி எழுதுகிற போது டாக்டர் ஹெர்மன் சாந்தா குரூஸ் என்பவர் ஒரு தொடரை எழுதுகிறார். நண்பர்களே, மின்னணு மூளை, எஃகு போன்ற உறுதி, பொன் போன்ற அமைதியான மனம், இதுதான் ராமசாமி முதலியார் என குறிப்பிடுகிறார். எ மேன் வித் எ எலக்ட்ரானிக் பிரெயின், ஸ்டீலி எனர்ஜி அண்ட் எ ஹார்ட் ஆஃப் கோல்டு என்பது அவருடைய கருத்து. நண்பர்களே, அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், எ பேஜ் ஃப்ரம் த ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அப்படியானால் நண்பர்களே, யுஎன்ஓ எனப்படுகிற ஐநா சபையினுடைய பொருளாதார சமூக குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களிலே தலைவராக இருந்தவர் நம்முடைய ராமசாமி முதலியார் அவர்கள். இவர் ஆற்காட்டில் அவருடைய முன்னோர்கள் இருந்தாலும் அவருடைய தந்தையார் குப்புசாமி அவர்கள் கருவூல் அதிகாரியாக கர்னூல், அன்றைய சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பகுதியில் இருந்ததனால் இவர் கர்னூலில் பிறந்து அங்கே ஆங்கில வழியை கல்வியை கற்று சென்னை கிறிஸ்டியன் கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில எல்லாம் இவர் சட்டம் பயின்றவர். நண்பர்களே, அவர் 1911 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்தபோது தாமஸ் ரிச்மாண்ட் என்கிற புகழ்பெற்ற வழக்கறிஞரிடம் இவர் இளையவராக சேர்ந்து பணியை கற்றுக்கொண்டார். எட்லி நார்டன் போன்றவர்களை முன்மாதிரியாக கொண்டு இவர் பயிற்சி பெற்றார். அந்த காலத்தில் நியூஜன் கிராண்டன் ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்த வழக்கறிஞர் இருந்தார். அவரெல்லாம் இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் என வரலாறு கூறுகிறது. நண்பர்களே, 1918 நான் பிராமின் லாயர்ஸ் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பை இவர் உருவாக்கினார். இவர் மட்டுமல்ல, அன்றைக்கு புகழ்பெற்ற திராவிட இயக்க தலைவர்களாக இருந்த எத்திராஜ் முதலியார், சடகோப முதலியார், பி.வி. ராஜமன்னார், இந்த ராஜமன்னார் தான் பிற்காலத்தில் இந்த மாநில சுயாட்சி பற்றிய சட்டங்களை எல்லாம் பரிந்துரைத்தவர். நண்பர்களே, கோவிந்த மேனன், தாமோதர நாயுடு, ஒரு பெரிய அணியே அவர்கள் அங்கு இருந்தார்கள். நண்பர்களே, நம்முடைய ராமசாமி முதலியார் அவர்கள் வைஸ்ராய் குழுவினுடைய உறுப்பினராக இருந்தார். வழங்கு உறுப்பினராக சப்ளை கமிட்டியில். கடின உழைப்பு இருந்தால்தான் வழக்கறிஞர் தொழிலில் வெற்றி பெற முடியும். பொழுதுபோக்குக்கு வழக்காடுபவர்களால் வெற்றி பெற முடியாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது ராமசாமி அவர்களுடைய கருத்தாகும். நண்பர்களே, சட்டம் பல நேரங்களில் நேர்மையற்றதாக இருந்தால் கூட சட்ட நூலில் இருக்கும் வரை அதை மதிக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்து. விதிமுறைக்கு உட்பட்டு அந்த சட்டங்களை மாற்றுவதற்கு முயல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இவரை பற்றி சொல்லுகிற போது சட்டவியலில் இவர் ஒரு சிசரோ என்றே இவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் வரலாற்று அறிஞர் ராஜாராமன் என்பவர் நூல் எழுதியிருக்கிறார் இவரை பற்றி. அந்த நூலை இவரை பற்றி மிக நுட்பமாக பேசுகிறார். இவர் அந்த காலகட்டத்தில் நிறைய எழுதினார். நண்பர்களே, ஜஸ்டிஸ்ங்கிற இதழில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திய போது ஒரு நாடோடியின் சிந்தனை என்ற பெயரால் ஆங்கிலத்தில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதே போலவே சென்னை இளைஞர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பு அன்றைக்கு அந்த ஜஸ்டிஸ் இயக்கம் என சொல்லப்பட்ட தென்னிந்திய உரிமை சங்கத்துக்கு ஒரு கிளை அமைப்பாக செயல்பட்டதை நம்ம கவனிக்கிறோம். நண்பர்களே, 1920 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த குழு என்று ஒன்று வந்தது. நண்பர்களே,
அதற்கு முன்னர் கூட சவுத் புரோக் குழு என்கிற ஒரு குழு சில உள்ளாட்சி அதிகாரங்களை இந்தியர்களுக்கு கொடுத்தது. அதில் இந்தியா முழுவதும் 100 விழுக்காடு பார்ப்பனர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தினார்கள். இதை இன்றைய இளைஞர்களும் இன்றைய சிந்தனையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 1910, 15, 20 காலங்கள்லாம் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை தோற்றுவிக்கவில்லை. அன்றைக்கு தியாகராயரும் பனகல் அரசரும் இன்னும் பலரும் அன்றைக்கு முன்னால் நின்று தான் இந்த போராட்டங்களை நடத்தினார்கள். அதில் டி.எம். நாயருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதெல்லாம் நாம் பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறோம் நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் பார்ப்பனர் அல்லாதார் என அன்றைக்கு சொல்லப்பட்ட பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான உறுப்பினர்களும் இல்லை. எனவே இந்துக்கள் என்ற பெயராலே பார்ப்பனர்கள் மட்டுமே அங்கே இடம்பெற்றார்கள். எப்போதுமே இடஒதுக்கீடு என்பது அவ்வளவு எளிதாக தானே வந்து சேர்ந்து விடாது. எந்த அளவுக்கு சரியா ராமசாமி முதலியார் போராடினார், அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் நமக்கு பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அவருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அவர் இப்படி தலை சிறந்த வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் நண்பர்களே, செஞ்சார்ஜ் கோட்டையிலே போய் இவர் மனு தருகிறார். எங்களுக்கு சட்டமன்றத்தில் தனி இடஒதுக்கீடு வேண்டும், ஆனால் அங்கே மறுக்கப்படுகிறது நண்பர்களே. அப்புறம் தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு செல்லுகிறார். அங்கே நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இவர்கள் எளிமையானவர்கள் என்று மிக எளிதாக அங்கிருந்த பார்ப்பன ஆதிக்கம் இவர்களை விரட்டி வருகிறது. அன்றைக்கு இங்கிலாந்து அரசினுடைய இந்திய செயலராக எட்வின் மாண்டேகு இவருடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார் நண்பர்களே. ஆங்கில நாடாளுமன்ற கூட்டுக்குழு, இவர் 31 வயது ஒரு இளைஞராக இருக்கிறார் நம்முடைய ராமசாமி முதலியார். அப்போது புகழ்பெற்ற டாக்டர் நாயர் அவர்கள் தான் இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். அவர் சாட்சியம் அளிக்க வேண்டும். 1919 காலகட்டத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டியதற்கு முந்தைய நாள் அவர் மரணித்து விடுகிறார். அவருக்கு நீரிழிவு நோய் வருகிறது. மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் நாயர். அவரை பற்றி நாம் பிரிதொரு முறை பேசுவோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1919 ஜூன் 21 நீராவி கப்பலில் மும்பையிலிருந்து கிளம்பி இவர் செல்லுகிறார். அங்கே மிகப்பெரிய அளவில் அங்கே அந்த சீர்திருத்தக்குழுவில் பலரும் பங்கேற்கிறார்கள். மிக நுட்பமாக நாம் கவனிக்கணும். இங்கே தென்னிந்திய நலச்சங்கத்திலிருந்து ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். டி.கே. துளசிராம், கோகா அப்பாராவ், கே.வி. ரெட்டி நாயுடு, அதே போல் நம்முடைய முதலியார், இப்படி 4 பேரும் அங்கே போகிறார்கள் நண்பர்களே. அந்த குழுவில் பங்கேற்பதற்கு பனகல் அரசரும் நிலக்கிழார்கள் சார்பாக, ஜமீன்தார்கள் சார்பாக அந்த குழுவுக்கு வருகிறார். அங்கே போய் ஒரு பெரிய லாபியை உருவாக்குறார். சார்லஸ் வாட்னி என்கிற மிகப்பெரிய இதழாளரை, அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒருவரை, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரை, அறிவு நலம் சார்ந்த அவரை அவருடைய ஒத்துழைப்பை இவர் பெறுகிறார் நண்பர்களே. ஆமாம், நாயர் அவர்கள் ஜூலை 17 இறந்து போய் விடுகிறார். இந்த நிலையில் இங்கிலாந்து அரசியல் கட்சிகளை இதில் சந்திக்கிறார். லேபர் கட்சியை சார்ந்த பல எம்பிக்களை பார்க்கிறார். எவ்வளவு பேசியும் இந்த எட்வின் மாண்டேகு ஏற்கவே இல்லை. அன்றைக்கு மார்னிங்ஸ் போஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஷயர் சென்டினல், டைம்ஸ் போன்ற இதழ்களில் இவர் கட்டுரைகள் எழுதுகிறார், பொதுக்கருத்தை உருவாக்குகிறார் நண்பர்களே. யாருடைய ஆதரவோடு? சார்ல்ஸ் வாட்னி அவர்களுடைய ஆதரவோடு. இன்றைக்கு பிற்பட்ட தலைவர்கள், இன்றைக்கு இளைஞர்கள், சட்டமன்றத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாத நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இந்திய அளவில் ஒரு கணிசமாக இருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு லண்டனில் இருந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் போய் போராடிய நம்முடைய ராமசாமி முதலியார் போன்றவர்களை நினைக்க வேண்டும் நண்பர்களே. சார்ல்ஸ் வாட்னி போன்ற ஆங்கிலேயர்கள் அன்றைக்கு அங்கே பொதுக்கருத்தை இங்கிலாந்தில் உருவாக்குகிறார்கள். கிட்டத்தட்ட 40 கூட்டங்கள், மாவட்ட தலைநகர்கள், லண்டன் போன்ற மாநகர்களில் பேசுகிறார் நண்பர்களே. அன்றைக்கு இவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பாக சத்தியமூர்த்தி ஐயர் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய குழு போயிருக்கிறது. அவருடைய சாட்சியம், 4 சாட்சியத்தை ஆங்கில நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த திராவிடர்கள் அல்லது பார்ப்பனர் அல்லாதார் சாட்சியத்தை ஏற்க மறுத்து தள்ளிவிடுகிறது நண்பர்களே. அப்போது இவர் பொதுக்கருத்தை உருவாக்குகிறார். லேபர் கட்சி அன்றைக்கு அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறது. இது மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. எப்போதும் இடஒதுக்கீடு அவ்வளவு எளிதாக வந்து விடாது.
ஆங்கில அறிஞர்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிக அழகாக ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற ஆற்றல் பெற்றவராக நாம் இவரை பார்க்கிறோம். ஒரு முறை பிரிஸ்டல் மாநகரத்தில் 2 பேரும் கூட்டம் போடுகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது சட்டமன்றத்தில் என்றும், இவர்கள் இந்த திராவிடர்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரே நேரத்தில் பேசுகிற போது பெரும் கூட்டம் இந்த நீதி கட்சி தலைவர்கள் பேசுகிற கூட்டத்துக்கு வருகிறது. காங்கிரஸ் கூட்டம் பிசுபிசுத்து விட்டது என்று அன்றைக்கு புகழ்பெற்றிருந்த பத்திரிகைகளெல்லாம் எழுதின நண்பர்களே. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் யாருடைய பிரதிநிதிகள்? தண்ணீர் பாய்ச்சுபவர்கள், வேளாண்மை பார்ப்பவர்கள், விறகு வெட்டுபவர்கள், பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதிகள். அவர்கள் இந்தியாவில் இருக்கிற 2.7 விழுக்காடு மக்களுடைய பிரதிநிதிகள். நாங்கள் தான் உடை உழைப்பாளர்கள். ஏதோ தற்செயலாக நாங்கள் இன்றைக்கு வழக்கறிஞர்களாக வந்துவிட்டோம். நாங்கள் படித்ததே ஒரு விபத்து என்றெல்லாம் அந்த பிரிட்டனில், அங்கே லண்டன் மாநகரில் 40க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் இவர்கள் பேசி பொதுக்கருத்தை உருவாக்கினார்கள். நாங்கள் தான் வேளாண்குடிகளுடைய பிரதிநிதிகள், சென்னை மண்டலத்து உழைப்பாளிகள், மாண்டேப்பு சென்போடு சீர்திருத்தம். அப்பொழுதுதான் நண்பர்களே இவருடைய கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறது. அப்போது கூட நாடாளுமன்ற கூட்டுக்குள்ளே இவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அங்கே லேபர் கட்சி உறுப்பினர் டி வில்சன் அவர்கள், நெயில் மேக்லின் அவர்கள் போன்றவர்களெல்லாம் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு திரட்டுகிறார்கள். அதே போல் அங்கே ஸ்காட்டிஷ் பார்ட்டி, அங்கே உங்களுக்கு தெரியும் யூகே என்பதே அங்கே ஐரிஷ் பீப்புள், ஸ்காட்டிஷ் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள் 4 விதமான மக்களால் ஆன ஒரு அமைப்பு என்பது நீங்கள் தெரியும். மாண்டேகு கண் திறப்பதற்கு இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்தார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அப்போதுதான் நண்பர்களே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற ஒன்று அந்த ஆங்கில நாட்டு மூலை முடுக்குகளிலெல்லாம் ஒலிக்கிறது. சாட்சியத்தை தடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் அங்கே செயல்பாடு நடக்கிறது. நம்முடைய ராமசாமி முதலியார் கொடுத்த மனு நிராகரிக்கப்படுகிறது. சார்ல்ஸ் வாட்னி என்கிற நான் முன்னர் சொன்ன அந்த இதழாளர் புயலென சீறுகிறார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற மைக்ரோ மைனாரிட்டி பிராமின்ஸ், மைக்ரோ மைனாரிட்டி சவுத் இந்தியன் பிராமின்ஸ் 4 பேர் சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய நான் பிராமின் அல்லது டிராவிடியன் மூவ்மெண்ட்டுடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்கவில்லை என பல்வேறு செய்தித்தாள்கள் அன்றைக்கு தலையங்கங்களை தீட்டின. அன்றைக்கு அந்த செல்ஃபோன் குழு என்கிற அமைப்பில் பலரும் போய் இந்த கூட்டுக்குழுவில் சாட்சியம் அளிப்பதற்காக பரிந்துரைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டது நண்பர்களே மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். 1919 ஆகஸ்ட் 25 பிற்பகல் 2 மணிக்கு அரை மணி நேரம் ராமசாமி முதலியார் அவர்களுடைய சாட்சியம் ஏற்கப்படுகிறது. கேள்விக்கணைகள் பல விதங்களில் தொடுக்கப்படுகின்றன. அங்கே ரெட்டி நாயுடு என்கிற அந்த உறுப்பினரிடமும் 1 மணி நேரம் கேள்விக்கணைகளை தொடுத்தார்கள். ஆமாம், அன்றைக்கு தான் இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் என்கிற அமைப்பு சார்பாக இவர்கள் அந்த மனுவை கொடுத்தார்கள். மாண்டேகு அப்பொழுதுதான் நெகிழ்ச்சியிட்டு கூறுகிறார், மிஸ்டர் ராமசாமி முதலியார், நான் உங்களுடைய சொல்லாற்றல், பேச்சுவன்மை, பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன என கேட்டபோது அந்த விவாதத்தில் இவர்கள் பேசுகிறார்கள் நண்பர்களே, செப்பரேட் எலக்ட்ரேட், தனி தொகுதி எங்களுக்கு வேண்டும். இப்போது ஒரு மாவட்டத்தில் அன்றைக்கெல்லாம் ஒரு 80 தொகுதிகள் இருந்தால் ஒரு மாவட்டத்தில் நாங்கள் 2 வாக்களிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கணுங்கிற ஒரு கருத்தை கேட்டார்கள். அப்படி முடியாது, உங்களுக்கு தனி தொகுதி தர முடியாது, ஆனால் இந்த ரிசர்வேஷன் ஷீட் என்ற ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்குகிறோம் என சொல்லிவிட்டு பன்மை தொகுதியில் இடஒதுக்கீடு என்கிற ஒரு பகுதியை பெறுகிறார்கள் நண்பர்களே. ஒருவேளை அன்றைக்கு இவர்களெல்லாம் பெற்றிருக்காவிட்டால் 100 விழுக்காடு பார்ப்பனர்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருப்பார்கள். அந்த வருணாசரண கொடுமை, அந்த சனாதன கொடுமை இன்றைக்கு நம்மை ஆட்டி படைத்திருக்கும் நண்பர்களே. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1919 தந்தை பெரியார் காங்கிரஸில் இருக்கார். இது போன்ற வாய்ப்புகளெல்லாம் அவருக்கு அமையலை. அப்போது நம்முடைய திவான் பகதூர் சர் ராமசாமி முதலியார் அவர்கள் தான் லண்டனில் போய் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஏறி டிராவிடியன் மூவ்மெண்ட் சார்பாக அறிக்கை கொடுத்து அந்த 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது கிட்டத்தட்ட 80 விழுக்காடு தொகுதிகளை அவர்கள் கைப்பற்றியதற்கு முன்னால் அதற்கான இடஒதுக்கீட்டை பெற்றவர் நண்பர்களே. இதை நீங்கள் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். அன்றைக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் மட்டுமல்ல, மகாத்மா காந்தியடிகளே இதற்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார். இப்படியெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்குன்னு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது.
காங்கிரஸ் புறக்கணித்தது அந்த தேர்தலை. ஆனாலும் அன்றைக்கு பலரும் சுயேட்சைகளாக போட்டியிட்டார்கள். மிக நுட்பமாக கவனிக்கணும். டி. நரசிம்மச்சாரியார், முத்துரங்க முதலியார் போன்றவர்களெல்லாம் நம்முடைய ராமசாமி முதலியார்களை எதிர்த்தே செங்கல்பட்டு தொகுதியிலே தேர்தலில் நின்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போது ஒரு துண்டுச்சீட்டு வெளியிடுகிறார்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? திராவிட தலைவர் ராமசாமி, சீர்திருத்தம் காண சீமையிலே உழைத்தவர், அங்கே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே சாட்சியம் தந்தவர், திராவிடர்களுடைய நன்மைக்காக உடல் நலனையும் கருதாது பாடுபடுபவர், வகுப்பு வாரி உரிமையை சட்டமன்றத்தில் பெற்றுத்தந்தவர், டி.எம். நாயர் மீது நன்மதிப்பு பெற்றவர், திராவிடருடைய நன்மைக்கு விரோதமாக பார்ப்பனர்களை சொன்னதை அங்கே லண்டனில் கண்டித்தவர், பொய்யையும் புரட்டையும் பார்ப்பனர்கள் அப்போது கூறினார்கள். ராமசாமி முதலியார் கூறிய சாட்சியத்தை கூட திருத்தி கூறினார்கள் நண்பர்களே. அன்றைக்கு 98 இடங்களில் போட்டியிட்ட நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்றது. நியமன உறுப்பினர்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட 127 உறுப்பினர்களை 81 உறுப்பினர்களை பெற்று ஆட்சியிலே அமைந்தது. அன்றைக்கு தியாகராயர் ஆட்சி கட்டில் ஏற மறுத்துவிட்டார். சுப்பராயல் ரெட்டியார் கடலூர்காரர் முதலமைச்சராக வருகிறார். பனலக்கார அரசர் ரெட்டி நாயுடு போன்றவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கிறார்கள். அப்போதே ராமசாமி முதலியாருக்கு தந்திருக்க வேண்டும். தராததற்கு காரணம் அவர் தமிழர் என்பது மட்டுமல்ல நண்பர்களே, அவர் செல்வந்தராக இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்தது. 6 மாதத்தில் சுப்பராயல் ரெட்டியார் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிவிட ஏபி பேத்ரோ என்கிற பெர்காம் நகரத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆனார் நண்பர்கள். ஆனால் ஒன்று, பனகல அரசருக்கு இவர் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அந்த அமைச்சர்களுடைய வழிகாட்டல் குழு தலைவராக ராமசாமி முதலியார் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் நண்பர்களே மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. இவரைப் போலவே எட்வின் பெரியநாயகம் என்பவரும் சுப்பராயன், அவர் பிறகு முதலமைச்சராக வந்தவர், இவர்களெல்லாம் அந்த அமைச்சரவை குழுவிலே செயலராக இருந்தவர்கள் நண்பர்களே. அவர்தான் சென்னை பல்கலைக்கழக சட்டவரைவை அப்போது தருகிறார். அரசாங்கம் நிதி தரலாம், ஆனால் சுயாட்சி பல்கலைக்கழகத்துக்கு இருக்க வேண்டும். பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தை பார்த்து தான் நண்பர்களே இந்திய பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, விடுதலை பெற்ற பிறகு பல்கலைக்கழக மானியக்குழு சட்டங்கள் கூட இதை அடியொற்றித்தான் உருவாக்கப்பட்ட என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆர்எஸ்எஸ்காரர்களெல்லாம் இந்த இந்து சமய அறநிலையத்துறை பற்றி பேசுகிறார்கள். பழுத்த வைணவர், பக்திமான், திருமால் மேல் மிகுந்த பற்று கொண்டவர் ராமசாமி முதலியார். அவர் உருவாக்கியது தான் நண்பர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். அவருடைய கூர்த்தமதி அதில் வெளிப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் கீழ் தான் அனைத்து கோவில்களும் கொண்டு வரப்பட்டன. எப்போது கொண்டு வரப்பட்டன? 1919. அப்போ தந்தை பெரியார் இருந்தாரா? அறிஞர் அண்ணா பிறந்தாரா? அன்றைக்கு கருணாநிதி இருந்தாரா? யாருமே இல்லை நண்பர்களே. இன்றைக்கு பலரும் உண்மையை திரித்து பேசுகிறார்கள். பழுத்த பக்திமான்கள் தான் அந்த சட்டத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். அன்றைக்கு முக்கிய கோப்புகளுடைய முடிவுகள் இந்த ராமசாமி முதலியார் வழியாகத்தான் சென்றன. ஆமாம், அவர் அந்த காலகட்டத்திலேயே பொதுமக்களுக்கான பீரோ ஒன்று இருக்க வேண்டும், மாவட்ட பொதுச் செயல் மையம் இருக்க வேண்டும் என்கிற சட்ட வரைவை கொடுத்தார். அப்போதெல்லாம் நண்பர்களே இந்த சிவப்பு கொடியிலே தராசு சின்னம் பொதிக்கப்பட்ட அந்த கொடியை தான் அவர்கள் தங்களுடைய கொடியாக கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இருந்த நான் பிராமின் மூமெண்ட்டை இவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் நண்பர்களே. மராட்டியத்தில் சத்திய சோடக் சமாஜ், ஜோதிராவ் புலே தொடங்கியது. அப்புறம் சாகு சத்ரபதி மன்னர், திருவிதாங்கூர் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம், மைசூர் பிரஜாமித்ரா மண்டலி, இப்படி பல்வேறு திராவிட இயக்கங்களை எல்லாம் இவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். 1924 அக்டோபரில் 7வது பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு கூட்டப்பட்டு பல்வேறு அறிக்கைகள் கொடுக்கப்பட்டன. 1924 நவம்பரில் ஆல் இண்டியா நான் பிராமின் காங்கிரஸ் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது நண்பர்களே. இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த ஆல் இண்டியா நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த 5 சட்டமன்றங்களில் 4 சட்டமன்றங்களை கைப்பற்றியது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெல்கம் நண்பர்களே. 1924 டிசம்பர் 28 ராமசாமி முதலியார் தலைமையில் அன்றைக்கு இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் கூடுகிறது. சுயாட்சியோடு கூடிய பொறுப்புள்ள அரசு. மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. ப்ரொவின்சியல் அட்டானமி வித் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம். மாநிலங்களுக்கு உரிமை போய்விட்டது என்றெல்லாம் பேசுகிறோம். 1924 ஒரு தொலைநோக்கோடு சிந்தித்தவர் தான் நம்முடைய ராமசாமி முதலியார் என்பதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. 1925 டிசம்பர் 27 அகில இந்திய பார்ப்பனர் அல்லாதார் 2வது மாநாடு. அங்கேயும் இந்த அறைகூவல் விடுக்கப்படுகிறது நண்பர்களே.
இப்படியெல்லாம் அவர்கள் அன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த மாநில சுயாட்சியை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் தங்கள் கருத்தை முன்வைத்ததினால்தான் 1935 ஆண்டு அவர்கள் கொடுத்த சட்ட வரைவில் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் நிறைய இருந்தன. அதனால்தான் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 1925, 35, 40 காலங்களில் நாங்கள் இராணுவத்தை தவிர பணம் அச்சிடுவதை தவிர எந்த அதிகாரத்தை மத்திய அரசில் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று காங்கிரஸில் தீர்மானம் போட்டார்கள். அந்த அளவுக்கு சார் ராமசாமி முதலியார் அவர்களுடைய கருத்தாக்கம் தாக்குதத்தை ஏற்படுத்தியது நண்பர்களே. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அவர் செல்ஃப்ஸ் என்கிற ஒரு கட்டுரை தொகுதியை எழுதுகிறார் நண்பர்களே. அன்றைக்கு இந்த நீதி கட்சியினுடைய அடிப்படை கோஷம் என்ன தெரியுமா, முழக்கம் என்ன தெரியுமா? லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான சமமான வாய்ப்பை அது வலியுறுத்தியது. வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அது கூறியது. ஆனால் இவர்கள் பேசியதையெல்லாம் திரித்து எழுதினார்கள். அப்போ இவர் சொன்னார், என்னை தேர்தலில் இவர்கள் தோற்கடிக்கலாம், நான் அஞ்ச மாட்டேன், அரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். 8 ஆண்டு பத்திரிகை நடத்தினார் நண்பர்களே. அன்றைக்கு இவருடைய சொல்லோவியங்களை, அழகு நடைகளை எல்லாம் டிஏவி நாதன் போன்றவர்கள் வெளியிட்டார்கள். நான் இந்த பொழிவில் ஏற்கனவே பலரை நாம் கவனத்தில் கொள்ளணும். எப்படி இவர்களெல்லாம் நமக்காக உழைத்திருக்கிறார்கள், யார் யார் இந்த பிற்பட்டோருக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமாம், அன்றைக்கு தீரர் சத்தியமூர்த்தியை நம்முடைய ராமசாமி முதலியார் எழுதுவார் நண்பர்களே. பொலிட்டிக்கல் மனு ஆஃப் டுடே, இன்றைய அரசியல் மனு தான் இந்த சத்தியமூர்த்தி என அவருடைய இதழ்களிலே தலையங்கங்களில் எழுதுவார். மிரர் ஆஃப் த இயர் என்று 1927 தான் எழுதிய தலையங்கங்களெல்லாம் தனி நூலாக வெளியிட்டார் நண்பர்களே. இது இதழியல் உலகில் அவர் செய்த புரட்சி. அப்போதெல்லாம் எந்த பத்திரிகையிலேயும் தலையங்கங்களை தனி நூலாக வெளியிட மாட்டார்கள். சார் ராமசாமி முதலியார் வெளியிட்டு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தி ஹிந்து தலை சிறந்த தலையங்கங்களை நூலாக வெளியிட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்றைக்கே அரசியல் கார்ட்டூன்களை இவர் வெளியிட்டார். சார் பிரான்சிலோ என்பவரை மாதிரியாக கொண்டு நிறைய கார்ட்டூன்களை இவர் வெளியிடுகிறார் நண்பர்களே. 1935 வரை இவர் அந்த பணியில் இருக்கிறார். சர்ச்சில் அப்பொழுது வார் கவுன்சில் கேபினட் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். 2வது உலகப் போர் நடந்தபோது அதில் இந்தியாவினுடைய குழுவுக்கு தலைவராக சார் ராமசாமி அவர்கள் அதில் இடம்பெறுகிறார். 1948 யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செய்தி சுதந்திர மாநாடு என்கிற ஒரு மாநாடு இருக்கிறது. அது இந்திய தூதுக்குழுக்கு தலைவராக இவர் இருக்கிறார். மிக நுட்பமாக அப்பொழுது இவர் பேசுகிறார். எப்படி மருத்துவர்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறதோ அதுபோல் இந்த ஜேர்னலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று ஒன்று இருக்க வேண்டும் என்கிற இவர் வலியுறுத்திய போது பலரும் இவரை கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இதற்கு தலைமை ஏற்பதற்கு என்று கேட்டபோது இவர் சொன்னார், நண்பர்களே, இல்லை, நான் 10 ஆண்டுகள் இப்படி இதழ்களை நடத்தியிருக்கிறேன் என குறிப்பிட்டார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி இவர் இந்த இதழாளர்களுக்கென்று பல கருத்துரைகளை குறிப்பிட்டார். அதே போல் பத்திரிகை முதலாளிகளுக்கு ஒரு கருத்தை கூறினார். சாதாரண ஒரு இசைவாணர் இசை கச்சேரி நடத்துகிறார், அதற்கு பணம் தருகிறீர்கள், இந்த பாட்டை இப்படி பாட வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, அதுபோல் இந்த இதழை இப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்றும் இவர் அந்த இதழ் முதலாளிகளுக்கும் சில விதிகளை, கட்டுப்பாடுகளை விதித்ததை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. நம்முடைய ராமசாமி முதலியார் அவர்கள் 1928 30 வரை சென்னை மாநகராட்சியினுடைய தந்தையாக இருக்கிறார். அன்றைக்கு நடேச முதலியாரை எதிர்த்து பலரும் களம் கண்டபோதும் இவர் வெற்றி பெறுகிறார். நீங்கள் தியாகராயர் தான் நண்பகல் உணவு திட்டத்தை 40 பள்ளிகளை நடைமுறைப்படுத்தினார் நண்பர்களே. 1920களில் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்திய பெருந்தலைவர் காமராசர். சென்னை மாநகராட்சியில் சிறிய அளவில் அவர் தொடங்கினார். அதை நம்முடைய ராமசாமி முதலியார் அவர்களும் தன்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு 1930 அரசாணை வெளியிட்டு 40 பள்ளிகள் அதை தொடங்கியதை நம்ம கவனிக்கிறோம். பல நகராட்சி பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளி ஆக்குகிறார். உதவி பெறும் பள்ளி, எய்டட் ஸ்கூல் என்கிற கான்செப்டை இவர் கொண்டு வருகிறார். 1930 குடிசை மாற்று வாரியத்துக்கு முன்னோடியாக இருக்கிறார். வீதிகள் தோறும் அப்பொழுதெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும், ஏற்றுகிறார். குடிநீர் குழாய்களை அமைக்கிறார். பெரியம்மை தடுப்புக்கு அம்மை குத்துகிறார். இதெல்லாம் 1928 30 காலங்கள் அவர் செய்த பணிகள். நிறைய மருத்துவர், செவிலியர் பணியிடங்களை நிரப்புகிறார். நண்பர்களே, 1930 ஏப்ரல் 1 சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரு வானொலியை இவர் உருவாக்கி ஒளிபரப்புகிறார். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்பொழுதுதான் ஆல் இண்டியா ரேடியோ என்கிற ஒரு அமைப்பே இல்லை, ஆகாசவாணியெல்லாம் கிடையாது. அப்போது மாநகராட்சி தனக்கென ஒரு வானொலியை 1930 உருவாக்கி கொள்ளுகிறது.
தாய் சேய் நல மருத்துவமனைகளை உருவாக்குகிறார். இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்கிறோம். சைமன் குழு தனி வரவேற்பு துறைமுகத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏடி பன்னீர்செல்வமும் இவரும் சேர்ந்து வரவேற்கிறார்கள். அப்போவே மாநில சுயாட்சியை பற்றி தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். பார்ப்பனர் அல்லாதாருக்கு தனி தொகுதி வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். சட்டமன்றம் ஒன்று இருக்க வேண்டும், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கீழவையிலேயும் அறிஞர்கள் மேலவையிலேயும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தியலை அன்றைக்கு அந்த சைமன் குழுவில் முன்வைத்தவரே ராமசாமி முதலியார் தான். அந்த அடிப்படையிலே தான் இந்த சட்டமன்றத்தில் மாநிலங்களவை அங்கே இங்கே மேலவை கீழவை என்கிற அமைப்புகள் இருந்தன நண்பர்களே. இந்த 2 அவைகளை கொண்ட சட்டமன்ற கூட்டம், சட்டமன்ற அமைப்பு என்பதை கொண்டு வந்ததே ராமசாமி முதலியார் கொடுத்த பரிந்துரை. அவர் பிரிட்டனை அடிப்படையாக என்று கொடுத்தார் என்பது நாம் கவனத்தில் கொள்ளும் நண்பர்களே. இவருடைய சொல்லாற்றலை பற்றி எழுதுகிற போது இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய எட்மண்ட்பர்க், ஃபாக்ஸ், ஷெர்டான் போன்ற பெரிய பேச்சாளர்களைப் போல இவர் பேசுவார் என்று ஆங்கிலேயர்களே கூறுகிறார். ஆமாம், முதலியாருடைய ஆங்கில புலமை, அவருடைய சொல்லாண்மை, உவமை, சொற்பொழிவு இவற்றையெல்லாம் கேட்க நான் நீண்ட தூரம் செல்வதுண்டு. அவருடைய சொற்றொடர்களை நான் ஆழமாக என்னுடைய மனதிலே பதித்து கொள்ளுவேன். சொன்னவர் காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஏஆர் வெங்கட்ராமன் என்பவர்களே. அவர் காங்கிரஸுக்காரர். அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர் தான் சார் ராமசாமி முதலியார் என்பதை கவனத்தில் கொள்ளணும். நாவன்மை இவருடைய கேடயம். அரசியல் எதிரி சத்தியமூர்த்தி அன்றைக்கு மாநகராட்சி அவையிலே கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்திய போது இவர் பெரிய அளவில் பச்சையப்பா கல்லூரி வளாகத்தில் கூட்டத்தை கூட்டி பெரிய அளவில் இவர்கள் அந்த அவையில் நடந்து கொள்கிற அட்டூழியங்களை எடுத்துரைத்த பிறகுதான் அவருடைய அட்டூழியங்கள் குறைந்தன. தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் தி பிரசிடென்ட் ஸ்பீக்ஸ் என்று அன்றைக்கு அந்த செய்தியை வெளியிட்டதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. பலரும் அன்றைக்கு எழுதினார்கள். வெள்ளையர்கள் 1947 வெளியேறிய போது நாட்டை நேருவிடம் கொடுத்தார்கள், ஆங்கிலத்தை ராமசாமி முதலியாரிடம் கொடுத்தார்கள் என்று பலரும் எழுதினார்கள். அந்த அளவுக்கு இவருடைய ஆங்கிலம் மிகச்சிறப்பாக இருந்தது நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் இவர் உரையாற்றுகிறார். எங்கே 1949 இங்கிலாந்துக்கு போய் MIT பட்டமளிப்பு உரை, அந்த MITங்கிற கல்வி நிறுவனத்தில் உரையாற்றுகிறார். அங்கே பாஸ்டன் டிராவலர்னு ஒரு பத்திரிகை எழுதுகிறது நண்பர்களே. ஒரு அயல்நாட்டு மனிதர் வந்தார், விசித்திரமான பெயர், விந்தையான மனிதர், எங்கள் மொழியை அவரை போல் எங்களாலும் பேச முடியாது என்று அந்த பத்திரிகை எழுதியது. ஆமாம், ஈவினிங் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை எழுதியது நண்பர்களே. மோஸ்ட் கிஃப்டட் மேன் இன் இந்தியா என்று இவரை பற்றி எழுதியது நண்பர்களே. அந்த அளவுக்கு இவர் நாவன்மை மிகுந்தவராக இருந்ததை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போது இவர் அந்த அளவுக்கு மிக நுட்பமான அறிவு கூர்மை உடையவராக, இவரை பற்றி நாம் அடுத்த தொகுதியிலே நிறைய பார்ப்போம் நண்பர்களே. திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டு துணைவேந்தராக இருக்கிறார். நீங்கள் இவருடைய தம்பி லட்சுமணசாமி முதலியார் உங்களுக்கு தெரியும். சென்னை பல்கலைக்கழகத்தில் 27 ஆண்டுகள் துணைவேந்தராக இருந்தவர். அன்றைக்கு ICICI வங்கியினுடைய தலைவராக முதல் இவர் இருந்தவர். நீங்கள் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் தலைவராக இருந்தவர். இப்படி பல்வேறு தொழில் மையங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அத்தகைய இந்த சர் ராமசாமி முதலியாரை பற்றி நாம் 2வது பாகத்தில் பிற்பகுதியை பார்ப்போம். நண்பர்களுக்கு நன்றி.